இடரற்ற உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம். தாயகத்தில் இயற்கை இடர்களால் அல்லலுறும் வடக்கு கிழக்கு மலையக மக்களுக்கான IBC தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி. தொடர்புகளுக்கு 0044 78 32 76 95 22 மற்றும் 0094 77 137 73 06. கௌரவ கடத்தொழில் அமைச்சர் அவர்களுக்கும் இந்த விடயத்தை தெரியப்படுத்த இருக்கின்றோம். ஆகவே அந்த வகையிலே நிச்சயமாக அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் இது தொடர்பிலே உரிய அமைச்சுகளோடு அல்லது அரசோடு இந்திய அரசோடு தொடர்பு கொண்டு அதற்குரிய நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் எடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுடைய இந்த மாவட்டம் பிரதானமாக கடற்றொழிலோடு சேர்ந்த மாவட்டம். அண்மையிலே ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தாலே கூட நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஆகவே நிச்சயமாக உங்களுக்குரிய தீர்வை பெற்றுத் தருவதற்கு மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் என்ற ரீதியில் என்னுடைய முயற்சிகள் எடுத்து இந்த விடயத்தை மேல்மட்டத்திற்கு தெரிவித்து அது தொடர்பாக உங்களுக்கு சாதகமான தொடர் நடவடிக்கைகளுக்கு என்றும் உங்களோடு நிற்போம் என்று கூறி உங்களுடைய இந்த உணர்வு ரீதியான இந்த ஆர்ப்பாட்டம் அல்லது உணர்வு ரீதியான எழுச்சி என்பது உண்மையிலே உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய தொழில், உங்களுடைய பொருளாதாரம் அனைத்தையும் பாதிக்கின்ற ஒரு விடயம் தொடர்பாக நீங்கள் இவ்வாறு அக்கறை எடுத்திருப்பது உண்மையிலே எங்களுக்கும் வேதனை அளிக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். இது இந்திய இழுவைப்படகுகளுக்கு எதிரான வடபகுதி மீனவர்களால் ஒழுங்கு செய்யப்பட்டு யாழ் மாவட்ட கடற்றொழிலாளர் சம்மேளனத்தின் தலைமையின் கீழ் இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலமானது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வேளையில் எமது கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் எங்களுடைய அரசாங்க அதிபர் அவருக்கு எங்களுடைய நன்றியை கூறுகின்றோம். இன்னும் இந்த வேளையிலே நாம் எமது இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலத்தின் மூலம் நாம் சொல்ல இருப்பது செய்தி என்னவென்றால், அதாவது இந்திய மத்திய மாநில அரசுகளுக்கும் இலங்கை அரசுக்கும் எங்களுடைய மீனவர்கள் படும் துன்பத்தையும் அவர்களுக்கு உண்டான பாதிப்புகளை பற்றியும் எடுத்து விளக்குவதற்கும், இன்னும் இந்த மீனவர்கள் காலாகாலமாக இந்திய இழுவைப்படகினால் பாதிக்கப்பட்டு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் இழந்துள்ளார்கள். ஆகவே இவற்றிற்கான நஷ்ட ஈட்டை கோரும் நோக்குடனும் இந்த ஆர்ப்பாட்ட ஊர்வலம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. நாம் எதிர்நோக்குவது சாப்பாட்டுக்காக அரிசியோ பருப்போ இல்லை. எங்களுடைய கடலில் நாங்கள் தொழில் செய்வதற்கு எங்களுக்கு அனுமதிக்க வேண்டும். இந்திய படகினுடைய இடையூறு இல்லாது அனைத்து மீனவர்களும் தங்களுடைய கடலில் சுதந்திரமாக தொழில் செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும். இந்திய படகுகளானது தமது எல்லையுடன் திரும்பக்கூடிய மாதிரி இந்திய இலங்கை அரசுகள் முடிவெடுக்க வேண்டும் என்பதும் இதுவே எங்களுடைய ஆணித்தரமான தீர்மானமாகவும் இருக்கின்றது. ஆகவே இப்பொழுது இந்த மகாஜர் ஒன்று கையளிக்க இருக்கின்றது இலங்கை அரசாங்கத்துக்காக. அதனை நாம் வாசிக்க இருக்கின்றோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா, இலங்கை சோசியலிச குடியரசு இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழையும் இந்திய மீனவர்களை தடுத்து நிறுத்த கோரல். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி எல்லை தாண்டி வரும் இந்திய மீனவர்களை தடுத்து நிறுத்த கோரி வடபகுதி மீனவர்களால் இன்று நடாத்தப்படும் இவ்வார்ப்பாட்டத்தின் போது இலங்கை இந்திய அரசுகளிடம் கோரும் விண்ணப்பம். இலங்கை தீவில் அயல் நாடாகிய இந்தியா புவியியல் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் நெருங்கிய தொடர்புகளை கொண்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்ட பேரிடர்காலத்தில் இந்தியா வழங்கும் உதவிகளை மறக்க முடியாது. ஆனாலும் இலங்கை ஒரு இறையாண்மையுள்ள நாடு. உலக நாடுகள் யாவும் தமக்கு உரிய நிலப்பரப்பு போல நிர்ணயிக்கப்பட்ட கடல் எல்லையையும் கொண்டுள்ளன. அதுபோலவே இலங்கையும் தனக்குரிய பிரத்யேக கடல் எல்லையை கொண்டுள்ளது. இது பொருளாதார முக்கியம் வாய்ந்த வலயமாகும். இப்பிரதேசமானது வடபகுதியில் சற்று ஒடுங்கியதாகவும் தெற்கில் அகன்றும் காணப்படுகின்றது.
இலங்கையின் பொருளாதார முதுகெலும்பாக திகழும் மீன்பிடித்துறையை இந்த கடலையை நம்பியுள்ளது. வடக்கு கிழக்கை பொறுத்தவரை கடந்த கால 30 வருட யுத்தத்தினாலும் கடந்த காலங்களில் நாட்டில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தினாலும் குறிப்பாக சுனாமி, நிசா புயல், டிட்பா புயல் போன்றவற்றினாலும் பாதிக்கப்படுவதும் இந்த மீனவர்களே. அதிலும் தற்பொழுது நாட்டில் ஏற்பட்ட டிட்பா புயலால் முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள மீனவர்களே பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இம்மீனவர்கள் தாம் செய்வதறியாது தவித்துக் கொண்டிருக்கும் இந்த காலத்தில் இந்திய மீனவர்களால் எமது மீனவர்களின் மீன்பிடி உபகரணங்களும் வளங்களும் அளிக்கப்படுவதை எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. வெந்த புண்டில் வேல் பாய்வது போல் மீண்டும் மீண்டும் அழிவு என்றால் என்ன செய்வது என்று அறியாமல் மக்கள் தமது பொறுமையை இழந்து வீதிக்கு இறங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இப்போராட்டத்தை நாம் விரும்பி ஏற்கவில்லை. இது காலத்துக்கு காலம் இந்திய மீனவர்களால் எமது வளங்கள் அளிக்கப்படுவதால் எம்மீது திணிக்கப்பட்டது. அதனால் மேலும் மேலும் இப்பேரழிவு வருவதால் எமது மாணவர்களின் கல்வி பொருளாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது. ஆகவே எமது கடலில் நாம் சுதந்திரமாக தொழில் செய்வதற்கு, எமது எதிர்காலத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் எங்கள் நாட்டின் அரசும் பாதுகாப்பு படையும் தான் காப்பாற்ற வேண்டும். இறுதியாக இந்திய அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அன்பான வேண்டுகோள். எமது நாட்டில் ஏற்பட்டிருக்கும் பேரனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு தங்களால் வழங்கப்படும் உதவிகளுக்கு நன்றி கூறுகின்றோம். அதே வேளை உதவி செய்து உயிரை பறிக்காதீர்கள். மனிதாபிமானத்தோடு எம்மை வாழ விடுங்கள். உங்கள் நாட்டின் மீனவர்களை நீங்களே தடுத்து நிறுத்துங்கள். மத்திய மாநில அரசுகளே, உங்கள் கடற்படைகளை கொண்டு தங்களால் மீனவர்களை எல்லை தாண்டுவதை தடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இலங்கை இந்திய தமிழர்கள் தொப்புக்கொடி உறவு என்ற சொல்லுக்கு அர்த்தம் கொடுங்கள். எமக்குள் இருக்கும் உறவுக்குள் விரிசல் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது சால சிறந்தது என நினைக்கின்றோம் என்று அன்போடு கேட்டிருக்கின்றோம். நன்றி. பிரதிகள் இந்திய மத்திய மாநில அரசுகள், கடற்றொழில் நீரியல் வளங்கள் அமைச்சு, அரசாங்க அதிபர், மாவட்ட செயலகம் யாழ்ப்பாணம், வடமாகாண ஆளுநர், உதவி பணிப்பாளர், கடற்றொழில் நீரியல் வளங்கள் திணைக்களம். நன்றி. இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு, உண்மையிலே உங்களுடைய இந்த கோரிக்கை அத்துமீறிய எல்லை மீறிய இந்திய படகனுடைய இந்த தன்மை தொடர்பாக நீங்கள் கொண்டிருக்கின்ற இந்த கருத்து அல்லது உங்களுடைய நிலைமை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தை பொறுத்தவரையிலே 25,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த கடற்றொழிலோடு சேர்ந்து வாழுகின்ற ஒரு மாவட்டமாக எங்களுடைய மாவட்டம் காணப்படுகின்றது. எங்களுடைய மாவட்டம் கடந்து மாகாண ரீதியாக இத்தகைய இந்திய இழுவைப்படகளுடைய தாக்கம் நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையிலே கூட வடமாகாணத்திற்குரிய கடற்படை தளபதியோடு நான் கலந்துரையாடிய போது கூட இந்த விடயம் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்களை நாங்கள் தெரிவித்திருந்தேன். ஏனென்றால் எங்களுடைய மாவட்டத்தினுடைய இந்த இழுவைப்படகளுடைய தாக்கத்தினாலே முழு மீன்வளமும் அழியக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. நீங்கள் இந்த மகஜரை அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு தந்திருக்கின்றீர்கள். ஆகவே அந்த வகையிலே எங்களுடைய நாட்டினுடைய அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் இன்று உடனடியாகவே இந்த விவரத்தை அவர்களுக்கு அனுப்புவதற்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக இந்த விடயங்கள் தொடர்பிலே கௌரவ கடத்தொழில் அமைச்சர் அவர்களுக்கும் இந்த விடயத்தை தெரியப்படுத்த இருக்கின்றோம். ஆகவே அந்த வகையிலே நிச்சயமாக அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் இது தொடர்பிலே உரிய அமைச்சுக்களோடு அல்லது அரசோடு, இந்திய அரசோடு தொடர்பு கொண்டு அதற்குரிய நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் எடுப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுடைய இந்த மாவட்டம் பிரதானமாக கடற்றொழிலோடு சேர்ந்த மாவட்டம். அண்மையிலே ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தாலே கூட நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஆகவே நிச்சயமாக உங்களுக்குரிய தீர்வை பெற்றுத் தருவதற்கு மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபர் என்ற ரீதியிலே என்னுடைய முயற்சிகள் எடுத்து இந்த விடயத்தை மேல்மட்டத்திற்கு தெரிவித்து அது தொடர்பாக உங்களுக்கு சாதகமான தொடர் நடவடிக்கைகளுக்கு என்றும் உங்களோடு நிற்போம் என்று கூறி, உங்களுடைய இந்த உணர்வு ரீதியான இந்த ஆர்ப்பாட்டம் அல்லது உணர்வு ரீதியான எழுச்சி என்பது உண்மையிலே உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய தொழில், உங்களுடைய பொருளாதாரம் அனைத்தையும் பாதிக்கின்ற ஒரு விடயம் தொடர்பாக நீங்கள் இவ்வாறு அக்கறை எடுத்திருப்பது உண்மையிலே எங்களுக்கும் வேதனை அளிக்கின்றது. ஆகவே உங்களுடைய இந்த அர்த்தபுஷ்டியான இத்தகைய ஒரு நிகழ்வு உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுவதற்கு எங்களாலான முயற்சிகளை இந்த சந்தர்ப்பத்தில் எடுப்போம் என்று கூறிக்கொள்கின்றோம்.
நன்றி. நான் வடமராட்சி கிழக்கு அந்த வடமராட்சி எங்கள் பிரதேசத்தின் முல்லைத்தீவு முதல் கொண்டு காங்கேசந்துறை வரைக்குமான கடற்தொழிலாளர்களுடைய பிரச்சனை. இது காலகாலமாக நாங்கள் கச்சேரியில் கொண்டு வந்து மகஜர் கொடுக்கிறதும் இது இந்த மகஜர் காலவதியாகி போகிறதும் இது எங்களுக்கு வழக்கப்பட்டதாக போயிட்டுது. ஆனால் இந்த முறையாவது இந்த அரசாங்கம், இந்த ஜனாதிபதி, இந்த கடற்தொழில் அமைச்சர் எங்களுக்கான முடிவை விரைவாக எடுத்து தருவோம். இன்றைக்கு விவசாயம் முற்றுமுழுதாக புயலாலே அழிக்கப்பட்டு விட்டது. எங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வாழ்வாதாரம் கடற்தொழில் மட்டும்தான். இந்த கடலால் தான் எங்களை நாட்டை கட்டி எழுப்ப வேணும் நாங்கள். அப்போ இன்னொரு நாடு வந்து எங்களை வளங்களை அள்ளிவிட்டால் நாங்கள் ஆரட்டி ஐயா போய் சொல்கிற இந்த வளங்கள் நாங்கள் காப்பாற்றணும். நீங்கள் போடுற பருப்பு அரிசி சீனியாலே எங்களோட நாட்டை கட்டி எழுப்ப முடியாது. எத்தனை நாடு சேர்ந்தாலும் எங்களோட நாட்டை கட்டி எழுப்ப முடியாது. அவனவன் வீட்டுக்கு அவனவன் தான் சொந்தக்காரன். அது மாதிரி எங்கள கடலுக்கு எங்கள மீனவர் தான் சொந்தக்காரன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எங்கள கடல் எங்கள சொத்து இது எல்லாருக்கும் அறிய வேணும். மற்றது இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றமே அவைக்கு 12 கிலோமீட்டர் எல்லை தாண்டி தான் தொழில் செய்யணும் அந்த நாட்டுக்கு போட்டால் ஏன்னா எங்களோட நாட்டுக்கு அந்த சட்டம் செல்லாதோ? எங்களுக்கு கரையிலிருந்து 12 கடல் மைலுக்கு அங்கால நீங்கள் தொழிலை செய்யுங்க. ஏன் நீங்கள் எங்கள் எல்லைக்குள்ள வாரீங்கள்? சாதாரண விஷயம் அதுதான். இப்போ ஒரு எல்லைக்குள்ள 12 கிலோமீட்டருக்கு அங்கால தான் தொழில் செய்ய வேணும், இழுவமடி போட வேணும், நிலத்தை இறக்குறதுண்டால் அது அந்த எல்லையிலே இருந்து. அப்போ இந்தியாவில் போயக்குள்ள உங்களுக்கும் தெரியும். இன்றைக்கு இந்தியா இதில் இந்த போர்ட்லேயே இருக்குது, முல்லைத்தீவில் இருந்து போட்டிருக்குது, கடலில் ஃபுல்லாக வெளிச்சம், ரோலர்ன்ற வெளிச்சம், கட்டைக்காடு போட்டிருக்குது ஃபுல்லாக வெளிச்சம். இந்த வடமராட்சி கிழக்கு எல்லா இடமும் எல்லாம் பரத்துறை எல்லாம் கரையில் நின்று கொண்டு கடல் அடிக்கத்தக்கதாக வீடியோ போடுகிறோம் எல்லா இடம். அப்போ இந்த தீப பகுதி எல்லாமே இன்றைக்கு எங்களோட கடல் வளம் ஒன்றுதான் எங்கள மக்களை காப்பாற்றுறதுக்காக இருக்கிற ஒரே ஒரு சொத்து. இந்த சொத்தில் கை வைக்கக்கூடாது. இனி கை வைச்சால் இனிமேல் நாங்கள் நடவடிக்கைக்கு இறங்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளப்படுவோம். ஏன்னடா போரும் கடல் யுத்தமும் எங்களை தாங்களாத்தான் ரோட்டுக்கு கொண்டுருது, எல்லாமே எங்களை தான் கொண்டுருது ரோட்டுக்கு. ஆனால் நாங்கள் கடலுக்கு இறங்கக்கூடாதுன்றதை எங்களுடைய அமைச்சர்கள், எங்களுடைய நாட்டு ஜனாதிபதி எல்லாருமே சேர்ந்து எங்களை மக்களை காப்பாற்ற வேணும். நாங்களும் எங்களுடைய நாட்டை காப்பாற்ற வேணும்ன்றதுக்காக நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். இனியும் திருப்பி மகஜர் கொடுக்குறதும் இந்த ரோட்டில் இறங்கி போராடுறதும் இன்றைக்கு அத்தனை தொழிலாளியும் தொழிலை விட்டுட்டு வந்திருக்காங்க. வீட்டில் எப்படி சமையல் இருக்குமென்று யாருக்கு தெரியும்? யோசிச்சு பாருங்க. புயல் வந்தாலும் எங்களுக்கு நிவாரணம் கிடையாது, கடலுக்கு போகாட்டாலும் காத்தடித்தாலும் நிவாரணம் கிடையாது. இந்த நிலையில் தான் இந்த கடத்தொழிலாளி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த கடத்தொழிலாளின்ற பிரச்சனை கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிய வேணும், எல்லா நாட்டுக்கும் தெரிய வேணும். எங்களுடைய வளத்தை எவனுமே சுரண்டக்கூடாதுன்றதை நான் ஆணித்தரமாக இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். நன்றி. வணக்கம். நான் யாழ் மாவட்ட சம்மேளனத்தின் தலைவர் அந்தோணி பழம்பரியதாஸ். நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட போராட்டமானது மிக விரைவில் வெற்றி அளிக்கும் என்று நான் உறுதிபட கூறி நிற்கின்றேன். ஏனென்றால் நாங்கள் கடத்தொழில் அமைச்சருடன் கதைத்திருக்கின்றோம், ஜனாதிபதியோடையும் கதைத்திருக்கின்றோம், எங்களோட மாவட்ட செயல அரசு அதிகாரியோடையும் கதைத்திருக்கின்றோம். கதைத்துத்தான் இந்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். அவர்கள் எங்களுக்கு உறுதிமொழி கூடியதற்கிணங்க இந்த போராட்டம் வெற்றி பெறும் என்பதை இங்கே மிக ஆணித்தரமாக கூறி நிற்கின்றேன். இனிமேல் இப்படியான ஒரு போராட்டத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று நாங்கள் அவரிடம் கடைசியாக இந்த வார்த்தையை சொல்லி இருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் எங்களுக்கு கடந்த 20ஆம் தேதியில இருந்து எமது மக்கள் தொழிலுக்கு செல்லவில்லை. காரணம், புயலால் பாதிக்கப்பட்டிருந்தோம். அதே வேளையில் தொழிலுக்கு போனவர்கள் இந்தியனால இழுவமடி படகால தங்களுடைய தொழில்களை இழந்து இங்கு நெருக்கடியாக நிற்கிறார்கள். ஒரு வழியும் இல்லாமல் இந்த இடத்தில் நிற்கிறோம் என்றால் நாங்கள் வேடிக்கை காட்டவில்லை, வேடிக்கையே இங்கே இல்லை. நிதானமாக யோசியுங்கள். நாங்கள் இனிமேல் இப்படி ஒரு போராட்டத்துக்கு நாங்கள் தள்ளப்பட மாட்டோம். எமது போராட்டத்தை நீங்கள் செவிமடுத்து எங்களுடைய அழைப்பை ஏற்றி நீங்கள் இங்கு எமது போராட்டத்தோடு இணைந்து கொண்டதற்கு எமது தலைமையில் இருந்து
நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த போராட்டத்துக்கு வடமராட்சி கிழக்கிலிருந்து வந்திருக்கிறேன். எனது பெயர் பத்திராயன் செல்வன். வடமராட்சி கிழக்கிலிருந்து வந்திருக்கின்றேன். உண்மையிலே இந்த பாதிக்கப்பட்ட இந்த இலங்கை நாட்டிலே பாதிக்கப்பட்ட வடமாகாண மக்களை தொடர்ச்சியாக இந்தியன் இந்த இழுவை படகு எமது நாட்டின் சொத்தான வளத்தையும் அழித்து இந்த மீனவர்களின் வலைகள் உடைமைகள் அவர்கள் வாழ்வாதாரத்தை எல்லாம் முற்றுமுழுதாக தொடர்ச்சியாக அழித்துக் கொண்டிருக்கின்றது. 2 வருடத்துக்கு முன்பு வடமராட்சி கிழக்கிலே 2 மீனவர்களை துடிக்க படகில் உறங்கிக் கொண்டிருக்கும் போது இந்திய நிலுவை படகு இடித்து போட்டு போயிருக்கிறார்கள். அவர்களுக்கான அந்த குடும்பம் இன்றைக்கு அல்லோலி பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கான எந்த வாழ்வாதாரமும் இல்லை. தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே அனர்த்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஒரு பக்கம் எமது நாட்டுக்கு உதவி செய்வதாக பாலங்களையும் நிவாரண பொதியையும் வழங்கிக் கொண்டிருக்கிற அதே சமயம் எமது வடக்கு கடலுக்கு வளங்களை அழித்து மக்களின் வாழ்வாதாரத்தை தொடர்ச்சியாக அழித்துக் கொண்டிருக்கிறது. எமது தீவக மக்களையும் வடமராட்சி பகுதி கிழக்கு மக்களையும் முல்லைத்தீவு மக்களையும் அழித்துக் கொண்டிருக்கிறது. குறுகிய காலத்திலே வடமராட்சி கிழக்கிலே முல்லைத்தீவிலே சிவப்பு ரால் படப்போகிறது. அந்த ராலை முற்றுகையிட்டு இப்ப அடித்துக் கொண்டிருக்கிறான். கடல் படை பார்த்து கொண்டிருக்கிறது. பெத்திருக்கேணி கடற்படை நவீன தளத்தில சகல ரேடர் வசதியோட கடற்படை பார்த்து கொண்டிருக்க கடற்படை பாதுகாப்போட செய்து கொண்டிருக்கின்றான். தயவு இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்களே, கடத்தொழில் அமைச்சரே, இந்த தமிழ் மக்களை நீங்கள் வாழ விடுங்கள். உங்கள் அரசியல் நோக்கத்துக்காக எம்மை பலிக்கடாயாக்க வேண்டாம். இது வடமாகாண யாழ் மாவட்ட மீனவ சமூகங்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட இது ஒரு சாம்பிளான ஒரு ஆரம்ப ஆர்ப்பாட்டம். இதுக்கு கடத்தொழில் அமைச்சர் சம்பந்தப்பட்ட அதிகாரி நடவடிக்கை எடுக்க தவறிலே வட யாழ் மாவட்டத்தில் சகல பிரதேசங்களை முற்றுகையிட்டு தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்துவோம் என்பதை ஆழத்தரமாக இந்த மீனவ சமூகங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பருத்தித்துறை நகர கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் செயலாளர் வடமராட்சிக்கு ஒருங்கிணைப்பு செய்து இந்த மக்களை கூட்டி எங்களுடைய இணைப்பிலே தான் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம். அதன்படி நாங்கள் தீவகம் மற்றும் வடமராட்சி கிழக்கு மேற்கு அனைத்து சங்க தலைவர்கள் செயலாளர்கள் அவருடைய மக்களை கூட்டி வந்து இழப்புள்ள மக்களை இந்த இடத்திலே இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஒரு புத்துணர்ச்சி சேர்க்கும் வண்ணத்திலே இந்த இடத்திலே கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் அரசாங்கத்தோடு பயணிக்கிறவர்கள். ஆனாலும் கூட இது மக்களோடு இணைந்ததற்கான காரணம் இன்றைய நாளிலே நிவாரணங்களின் மூலம் மக்களை எந்தவித கொண்டும் வளர்ச்சி பாதையிலே செல்ல முடியாது. ஏனென்றால் ஒரு சங்கமானது ஒரு கிழமையிலே ஒரு சங்கத்தின் அங்கத்துவத்தில் 250 பேர் அங்கத்தவர்கள் இருந்தாலும் அந்த அங்கத்தவர்களில் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்டத்தட்ட 15 தொடக்கம் 20 லட்சம் ரூபா வகையான ஒரு கிழமையிலே அவர்கள் இழக்கின்றார்கள். அந்த ஒரு ஊரில் இருக்கக்கூடியவர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய 20 ஒரு சங்கத்துக்கே 20 லட்சம் அளவிலே இழப்பீடுகள் என்றால் சிந்தித்து பாருங்கள். கிட்டத்தட்ட 100க்கும் 200க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இருக்கிறது. அப்போ ஒரு வருடத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தீர்களா இருந்தால் எங்களுடைய வடபகுதி முழுவதும் இதிலேயே மண்ணாக போகின்றது. இதுதான் உண்மை. இதை நாங்கள் இந்திய அரசாங்கத்திற்கும் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இது நீங்கள் இதை தடுக்கிற வண்ணத்திலே தொற்றக்கூடிய உறவுகள் என்பதை பேக்காட்டி கொண்டு எங்களை தினம் ஊனமாக பிச்சு தின்கிறீர்கள். இதுதான் உண்மை. தமிழர்கள் என்ற ஒரு தூக்கத்தையும் தூண்டுதலையும் கொடுத்து எங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய மீனவர்களை நடு ரோட்டிலே கொண்டு வந்து இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறீர்கள். இது நீங்கள் நினைத்திருந்தால், நீங்கள் சர்வதேசம் என்று சொல்லிக் கொண்டு நிற்கிறீர்கள். நீங்கள் நினைத்திருந்தால் இதை எப்போவே நிப்பாட்டி இருக்கலாம். நிப்பாட்டிக்கோளும் இந்த யுத்தங்களும் சரி, இந்த இதுகளும் சரி, இந்த ஆர்ப்பாட்டங்களும் சரி, இந்த மீனவர் சம்பந்தப்பட்ட இழுவைப்படியும் சரி, நீங்கள் காதிலே செல்லாத ஒரு தன்மையாகத்தான் நீங்கள் எடுக்கிறீர்கள் ஒழிய இதை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர அளவிலே இல்லை. ஆனால் நீங்கள் சொல்லுகிறீர்கள் சர்வதேசம். நாங்கள் இலங்கைக்கு கொடுத்து கொண்டே இருப்போம், அவர்கள் வாங்கி கொண்டே தான் இருக்கணும். அவர்கள் முன்னேறி வருவது உங்களுக்கு பிடிக்காது. நாங்கள் ஒன்றை கடைசியாக சொல்கிறோம். இனியொரு ஆர்ப்பாட்டம் நாங்கள் செய்ய இருப்பதாக இருந்தால் இந்திய தூதரகம் இந்த யாழ் மாவட்டத்திலே இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஆர்ப்பாட்டமாக இருக்கும். இந்திய தூதரகம் எங்களுக்கு எதுவுமே செய்யவில்லை. இந்த இந்திய தூதரகம் எங்கள் இடத்திலே வேண்டாம். நாங்கள் சைனாவையோ அமெரிக்காவையோ கொண்டு இங்கே நாங்கள் இடம் கொடுத்து விடுவோம். இதுதான் இனிமேல் நடக்கும். இலங்கை அரசாங்கத்துக்கு நீங்கள் உடனடியாக உங்களுடைய எல்லையை தாண்டி வந்தால் நீங்கள் சுட்டும் கலைக்கிறது உங்களுக்கு அனுமதியை கொடுங்கள். உடனடியாக இலங்கை அரசாங்கம் செய்யும். நீங்கள் சுட்டாலும் கூட அவர்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறீர்கள். ஏறி மிதித்து கால்கையை வைக்கத்தான் நீங்கள் விரும்புகிறீர்கள். இதை உடனடியாக செய்ய சரியான முறைக்கு செய்யுங்கள். அடுத்த ஆர்ப்பாட்டம் என்றால் இது மட்டுமில்லை. இதில் கிட்டத்தட்ட 2000 சனத்துக்கு மேலே வந்திருக்குது. ஆனால் இது மட்டுமில்லை, இனிமேல் 5000 10,000 ஆட்களை திரட்டி உடனடியாக நாங்கள் இந்திய தூதரகத்தை இல்லாமல் தான் செய்வோம். நாங்கள் அரசாங்கம் மத்தியிலே வேலை செய்கிறோம் தான். ஆனால் நாங்கள் மக்கள் மத்தியில நிற்போம்.
நாங்கள் இன்று மக்களோடு இருக்கக்கூடிய அரசாங்கம் என்றபடியால் மக்கள் மத்தியில் தான் நின்று கதைக்கிறோம். இதுதான் உண்மை. இதை எந்தவித அரசியலும் இல்லை, எந்தவித உள்நோக்கமும் இல்லை. இது என்னுடைய விலை கூட இன்றைக்கு 10 லட்சம் ரூபா தொழில் சேதப்பட்டிருக்கு இந்த கிழமை மட்டத்திலே. அப்போ நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுக்கு உதவி வேண்டாம், உபத்திரம் தராதீர்கள். இதைத்தான் நாங்கள் மறுபடியும் கேட்டுக்கொள்கிறோம். இதை தவிர எங்களை வாழ விடுங்கள். இதுதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நான் வல்வெடுத்துறை ஆதிகோவிலடி பகுதியிலிருந்து மீனவர்கள் சார்பாக கலந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் வடபகுதி மீனவர்கள் சார்பாக இந்திய மீனவர்களிடம் வைக்கும் மக்களாகிய நாங்கள் உங்களுக்கு வைக்கும் கோரிக்கை, இதை பார்வையிட நீங்கள் ஒன்றை சிந்தித்துக் கொள்ளுங்கள். உங்கள் நாட்டில் உள்ள முதலாளி வர்க்கத்துக்கு கட்டுப்பட்டு பொருளாதார ரீதியாக நீங்கள் வறுமை கோட்டுக்கு உட்பட்டவர்கள் எமது இலங்கை இராணுவத்தினரிடம் பிடிபட்டு சிறைக்கு வரும்போது அதை பார்க்கும் பொழுதும் நமக்கு கவலையாக தான் உள்ளது. இருந்த போதும் எமது வாழ்வாதாரம் இல்லாமல் போகும்போது உங்களுக்காக நாங்கள் கவலைப்பட முடியாது. எங்களுக்கு அரசாங்கத்திடமும் நாங்கள் உங்களிடமும் மன்றாடுவது என்னவென்று சொன்னால், நாங்கள் எமது எல்லைக்குள்ளே நிரந்தரமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வாதாரத்தை செய்வதற்கு எங்களை விடுங்கள். நீங்கள் அத்துமீறி எமது வாழ்வாதார வேலைகளை அளிப்பதையோ எமது வாழ்வாதாரத்தை அளிப்பதையோ முற்றாக நிறுத்துங்கள். எங்களுக்கு எமது கடல் வளம் பாதுகாக்கப்பட வேண்டும். நாங்கள் நீண்ட காலமாக கடல் வளத்தை நம்பியே வாழ்க்கை முறையை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுவே உங்களுடன் நாங்கள் வைக்கும் கோரிக்கை. අපි තිරුණාවල දීවර යාත්‍රා හිමියන්ගේ සංගමයෙන් ඉතින් තිරුණාවල ඉඳලා පැමිණියේ මේ ඉන්දියන් ටෝලර් යාත්‍රාවලින් අපේ යාත්‍රාවල සිදුවන මේ කරදර හිරියන නිසා අපේ යාත්‍රා මේ පේදුරු තුඩුව මයිලඩි දීවර වරායවල වල පහසුකම් ලබා ගන්නවා. ඒ වගේම රැකියා කරන අවස්ථාවල් වලදී අපගේ ආලපන්න යාත්‍රාවල හිටන් අනුතුරු වෙලා තියෙනවා මේ දීවර යාත්‍රා නිසා අපි මෙතෙන්ට පැමිණියේ. මේ යාත්‍රා මේ අපේ මුහුදු සීමාව උල්ලංඝනය කිරීම වළක්වන ලෙස රජයට ඉල්ලීමක් කිරීමට ස්තුතියි. வணக்கம். நான் நெடுந்தி வலையோச கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவர், உபத்தலைவர். உண்மையிலேயே நாங்கள் இந்த ஒரு போராட்டம்ன்றது எங்களுக்கு ஒரு கடைசியாக தான் உண்மையாகவே இருக்கணும். என்ன காரணம் என்று சொன்னால், 30 வருட காலமாக நாங்கள் யுத்தத்திலே பாதிக்கப்பட்டு இன்றைக்கு இந்திய நிறுவப்படகால காரைக்கால், நாகப்பட்டினம், ராமேஸ்வரம் எல்லா போட்டாலையும் ஒவ்வொரு நாளும் தொழில் செய்ய இயலாத சூழ்நிலையில் இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே கடந்த கால அரசாங்கத்திலே நாங்கள் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்து அதுக்கேற்ற மாதிரியான அமைச்சர்கிட்ட நாங்கள் உண்மையிலேயே இதை செய்திருக்கிறோம். இன்றைக்கு கடத்தொழில் அமைச்சர் என்று சொல்லி நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்கிறத நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைய போராட்டத்திலே இவ்வளவு பிரச்சனை இருக்கத்தக்கதாக இந்த கடத்தொழிலில் அமைச்சராக இந்த அரசாங்க உதவி இதாக இருந்தவர் இன்றைக்கு ஏன் கடத்தொழில் அமைச்சர் இன்றைக்கு வரவில்லை இந்த மீனவன் பிரச்சனை பார்க்குறதுக்கு? தரையில் ஓடுற வெள்ளத்துக்கு அமைச்சர் ஓடி சோட்ஸோட நிற்கிறார் அமைச்சர். இன்றைக்கு நாங்கள் தீவிரம் வடமாகாணத்தில் இருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் 4 நாளுக்கு முன்னுக்கே தெரியும். ஆனால் இன்றைக்கு இந்த கடத்தொழில் அமைச்சர் ஏன் எங்கள்கிட்ட பதில் சொல்லவில்லை? எங்களுக்கு என்னென்று தீர்வு தெரிவினோம். நாங்கள் உண்மையிலேயே இந்த தீர்வு சரியான முறையில் தரவிட்டால் நாங்கள் வடமாகாணத்தில் இருக்கின்ற கடத்தொழிலாளிகளும் தீவக மீனவர்களும் எங்களுக்கு இந்திய நிறுவப்படை பிடிப்பதற்கு எங்களுக்கு ஆயுதம் தேவையில்லை. நாங்கள் 30 வருட காலமாக யுத்தத்திலே ஆயுதம் ஏந்தி போராடிய தமிழர். இதை எல்லாருக்கும் தெளிவாக நாங்கள் சொல்லுகிறோம். இந்த இந்திய நிறுவப்படை பிடிப்பதற்கு எங்களுக்கு ஒரு நிமிடம் கூட போதும். இந்த இராணுவத்திட்ட கேட்க சொல்லுகிறார்கள், எங்களுக்கு ஓடர் இல்லை, எங்களுக்கு பிடிச்சா போட்டு முட்டுப்பட்டுருமண்டு. அப்போ எங்கட போட்டு உடைஞ்சு போய் நாங்கள் வாழ்வாரத்தை இழந்து போனால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? இதை எத்தனை அமைச்சர்கிட்ட போய் கேட்கிறேன், எல்லாம் வேடிக்கை பார்க்கணும். அரிசி, சாமான், சீனி நாங்கள் வேணுமா? மீனவர் நாங்கள் தாரோம் அரசாங்கத்துக்கு. எங்களுக்கு ஒரு வரிப்பணம் இல்லை, 10 வரிப்பணம் நீங்கள் பட்டீங்க. நாங்கள் மீனவர் நாங்கள் தாரோம். இந்த போராட்டத்தில் அரசியல் உள்நோக்கத்தில் மீனவரை அரசியல் பண்ணுறாங்க. இந்த அரசியலுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. உண்மையிலே நாங்கள் இந்த ஜனாதிபதியை நாங்கள் குறை சொல்லவில்லை. தரமான முறையிலே நாங்கள் அடுத்த எலெக்ஷனுக்கு இந்த ஜனாதிபதி தான் தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த மீனவர் சமூகத்திட முடிவு கட்டும் வரைக்கும் நாங்கள் போராடுவோம். களத்திலே எங்களை உயிரை போக விடாமல் இந்த அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும். ஆனால் நாங்கள் கடலிலே ஒரு சில நாளிலே எங்களோட உயிர் போனாலும் நாங்கள் வலுக்கூடி எஞ்சி வச்சிருக்கிறோம். நாங்கள் போராட்டம் செய்வோம், கடலில் நாங்கள் மோதுவோம். இந்த கடத்தொழில் மினிஸ்டர் கூட இதில் வராதவர் கூட கடலுக்கு வரையே மேலாது. இராணுவமோ போலீஸோ எவரும் எங்களுக்கிட்ட வரக்கூடாது. இதை கூறி இந்த ஒழுங்கான தீர்வை இந்த நேரத்தை தந்ததுக்கு நன்றி கூறி வணக்கம். மதிப்புக்குரியவர்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். யாழ் மாவட்டத்திலே இன்று மிகப்பெரியொரு கவன ஈர்ப்பு போராட்டம்
மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக கையேந்தி நிற்கும் நிலையை இது வெளிப்படுத்தியது. இந்திய இழுவைப் படகுகளின் அட்டகாசமான செயல்பாடுகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் கடல் புலிகளின் தளபதி சூசே அவர்கள் இந்த கடலை கட்டுப்பாடாக வைத்திருந்தது எல்லோருக்கும் தெரியும். நான் இது உண்மையைத்தான் சொல்கிறேன். அந்த நேரத்தில் இந்த மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எல்லாம் சொல்லவில்லை, வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற வகையில் தங்களுடைய தொழிலை செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் தம்பி இது நிப்பாட்டி போட்டு கதை போவோம். வாழ்வாதாரத்துக்காக அந்த நேரம் ஓரளவுக்கு சீரான நிலையைத்தான் செய்து ஒருவரும் நாயாற்றிலிருந்து மற்றது முல்லைத்தீவிலிருந்து 10 மணி ஒருவரும் எடுத்து இப்போது கடற்கரைக்கு வந்தாலும் இந்த ரோலர்களை பார்க்கலாம், இந்திய இழுவைப் படகுகளை பார்க்கலாம் என்று வேதனையோடு சொல்லுகின்றார். எங்களோட பிள்ளைகளை நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு விடுவதில்லையா? எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் செய்வதில்லையா? இப்போ என்ன ஒரு ஏமாற்ற வேலை ஒரு இந்திய அரசாங்கமானது இதை ஏன் கட்டுப்படுத்த முடியாது? ஒரு எல்லை தாண்டி அவர்கள் இங்கு வந்து தங்களுடைய அட்டகாசங்களை செய்து எங்களுடைய மீனவர்களின் வயிற்றில் அடிப்பதை ஏன் நிறுத்த முடியாது? இதைத்தான் எங்களுடைய மீனவர்கள் கேட்கின்றார்கள். இந்த வள்ளத்தையும் கொண்டு வந்து விலைகளையும் கொண்டு வந்து காட்சி பொருளாக்கி கொண்டு இப்படி இருக்கின்றார்கள்னா எதுக்கு? நாங்கள் போராட வெளிக்கிட்டால் அவர்களுடைய போராட்டம் வந்து சும்மா வீண் போக விட வேண்டாம். தயவு செய்து இதற்கு ஒத்துழைப்பு தாருங்கள். நீங்கள் மெத்தன போக்கிலே இதில் இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கம் கூட இதை நினைத்தால் சரியான முறையில் அணுகி இதை தடுத்து நிறுத்தலாம். இந்த வகையில் உங்களுடைய செயல்பாடுகளில் அதிக அக்கறை காட்டி ஒரு நியாயமான போக்குக்கு எங்களுடைய மீனவர்களை வாழ விடுங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம். எங்களுடைய மீனவர்களை வடபகுதி மட்டுமல்ல கிழக்கு பகுதியிலேயும் இந்த திண்டாட்டங்கள் இருக்கின்றன. ஏன் எங்களை நோயடிக்கின்றீர்கள்? யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு நொந்து போயிருக்கின்ற இந்த மக்களுக்கு இந்த வாழ்வாதார உதவிகளால் நொந்து போயிருக்கின்ற இந்த மக்கள் தாங்கள் உழைத்து சாப்பிடலாம் என்றால் நீங்கள் ஏன் அதுக்கு இப்படியான ஒரு போக்கில் இந்திய ரோலர்கள் இந்த கரையில் வந்து மீன்பிடிக்கும் மட்டும் ஆதரவை வழங்கி கொண்டிருந்தது. இதை சட்டப்படியாக நிறுத்துங்கள் என்றுதான் இந்த மீனவர்களுடைய கோரிக்கை. இதை நிறுத்தாவிட்டால் இந்த மீனவர்கள் தொடர்ந்து இப்படியான போராட்டங்களில் ஈடுபடுவார்கள். தயவு செய்து உங்களை மன்றாட்டமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மீனவ மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து இந்த நிலைமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்த இந்திய இழுவைப் படகுகளின் அட்டகாசங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து எங்களுடைய மக்களை வாழ விடுங்கள் என்றுதான் கேட்கின்றோம். நன்றி. கொட்டடி மீனவரின் வலைகள் கொடூர் வெள்ளங்கள் எல்லாம் அழிந்து இந்திய மீனவரால் வாழ்வாதாரம் கட்டு போகுது, எங்களோட தொழில் கட்டு போகுது. இன்றைக்கு இவ்வளவு முயற்சியை எடுத்துக்கொண்டு நாங்கள் போகிற இடத்துல இவ்வளவு செலவு போட்டு கொண்டு போய் இதில் முயற்சியை எடுக்க இல்லாமல் இருக்குது. உள்ளவன் இருக்கிறான், இல்லாதவன் இருக்கிறான், அண்டைக்கு சீவிக்கிறவன் இருக்கிறான். அப்படி என்ற மெச்சத்தில் எங்களோட மீனவர் கூலிக்கு வேலை செய்து சாப்பிட்ற தூண்டி தட்டி சாப்பிட்ற மீனவர்களும் எங்களுடைய ஆக்கள் இருக்குது. இன்றைக்கு நாங்கள் அந்த இடத்துல அந்த தொழிலை நாங்கள் சரியாக செய்து கொடுக்கலே என்றால் அவை இந்த லோனுகள் பிரச்சனைகள் இவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. அதால் எங்களோட மீனவர்கள் பெரிய பாடுபடுவினம். இன்றைக்கு நானே எங்களோட சங்கத் தலைவராக இந்த போட்டிலேயே எனக்கு 7000 தூண்டிக்கு மேலே போயிட்டு என்னால் இந்த மீனவர்களுக்கு நான் சங்கத் தலைவராக இருந்தாலும் என்னட்ட கொடுத்து மேகிறதுக்கு இந்த சங்கத்தில் இல்லை. எங்களோட கடவளத்தில் இருக்கிற பொருளை நாங்கள் செய்கிறதுக்கு நல்லொரு ஆட்சியும் நல்ல ஜனாதிபதியாக இருக்கிற அவர்கிட்ட நான் கேட்க வேண்டும். இந்த மீனவர்கள் சுதந்திரமாக தொழிற்செய்து அண்டண்டாடு சீவிச்சு நாங்கள் சாப்பிட வேணும், நல்ல நொடிகளுக்கு போக வேணும் என்றதை எங்களுக்கு உறுதிப்படுத்தி கேட்கின்றேன். மற்றது இந்திய படகுக்கு
குறிப்பிட்ட எல்லை இருக்குது. அந்த எல்லையின் பயில செய்ய சொல்லுங்க. அவங்களும் ஒரு மீனவர் தான் செய்யட்டும். எங்கட வாழ்வாதாரத்தை எங்கட இடத்துல எங்களை தூத்தி அடிக்க வேணாம். இன்றைக்கு இவ்வளோ பேர் 5 லட்சம் ரூபா விலையிலும் போயிருக்கு, 4 லட்சம் போயிருக்கு. எங்கட கொட்டடியில் ஒரு 100க்கு 300 வீதம் தூண்டி தொழில்லாம். அந்த தூண்டி தொழில் அவ்வளவும் கையாடி போயிட்டுது. சில ஒருவர் தூண்டியை கொடுக்குறதோ தொழிலுக்கு போகிறதோ என்ற ரீசனில் போட்டுகளை இழுத்து வச்சு நல்ல நாள் பெருநாள் வார நேரத்தில் உழைக்கிற நேரத்தில் ஒரு வியாபாரித்தையோ கடனோ தனிசோ ஒன்று வேண்டக்கூடிய இன்றையில் அவன் முகத்தில் அடித்த மாதிரி செய்யலாமல் இருக்கு. அவன்கிட்டையும் எங்கட மக்கள் பிடிச்சி வாங்கி கெங்கி கொடுத்தாத்தான் அவனையும் மேகலாம். தொழிலாளி வந்து நிற்கிறான், நான் என்ன செய்கிறது, நான் போகிறேன் கட்டுறேன் கடலில் போகுதுண்டு. அப்போ நாங்கள் என்ன செய்யலும்? இந்த ஜனாதிபதி ஐயாவும் இந்த கடல் அமைச்சர்களும் இந்த யாழ்ப்பாண கச்சேரியில் வந்து நாங்கள் எடுத்த முடிவுக்கு நல்லொரு தீர்ப்பை வேணுமென்று கொட்டடி சங்க தலைவராக நான் வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம்.